Lord. Hallelujah. 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 அன்புக்குரியவர்களே, நம் மத்தியில் வீற்றிருக்கின்ற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ளவராய் பேசுகின்ற தெய்வமாய் நாம் பேசுவதை கேட்கின்ற தெய்வமாய் அமர்ந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்று நான் உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன் என்று சொன்னால் இவர் கொடுத்த சக்தி, இவர் கொடுத்த உண்மையிலே அவர் கொடுத்த இரத்தம், சும்மா ஏதோ நாம் போனோம் ஆசீர்வாதத்தை பார்த்தோம் நற்கனையை பார்த்தோம் அப்படி என்பதல்ல. நான் ஒரு சாட்சி. எங்குமே நான் அந்த குணமளிக்கிற ஜெபம் நடத்துவதற்கு முன்பால் என்னுடைய சாட்சியத்தை சொல்வது உண்டு. பலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, எனக்கு ஒரு லங்ஸ் தான் இருக்கு. 1988 ஒரு லங்ஸ் போயிடுச்சு. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நேசர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இதே போல மும்பையில் செய்தி கொடுத்துட்டு நான் ரிட்டர்ன் திரும்பி வருகிற போது, அப்போது நான் டீச்சர், மதுரையில் நான் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது பயங்கரமான ஒரு வயிற்று வலி, தாங்க முடியாமல் துடித்து ட்ரெயினில் தான் வந்துட்டு இருக்கோம். 4 இடத்துல மருத்துவர்கள் வந்தார்கள்.
4 மணி நேரத்துக்கு ஒருக்காக எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. நான் கடைசியில் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு இங்கே சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் அப்படியே வெக்கமே தெரியல, உருள்றேன். அன்புக்குரியவர்களே, அப்பொழுது இங்கே வர்றாங்க இல்லையா போரஸ் அண்ணன் பெப்பி அக்கா, அவங்க சாட்சி. உடனே போரஸ் அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணேன், அண்ணன் பெப்பி அக்காவை கூட்டிகிட்டு உடனே வாங்க அப்படின்னு சொன்னேன். அண்ணன் பெப்பி அக்காவை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு லேடி டாக்டர்கிட்ட என்னை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். உடனே அந்த டாக்டர் சொன்னாங்க, இமீடியட்டாக ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். நான் சொன்னேன், எனக்கு அடுத்த நாள் ஸ்கூலில் போய் சைன் வைக்கணும், அதனால் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நான் போயிடுறேன்னு சொல்லி போயிட்டேன். அடுத்த நாளே மதுரையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். அவர்களும் உடனே சொல்லிட்டாங்க, இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைனா உயிருக்கு ஆபத்து என்று சொன்னார்கள். அறுவை சிகிச்சைக்காக வேண்டி என்னுடைய இரத்தம் பரிசோதிக்கப்பட்டது. நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது 12.5 அல்லது 13, அதுதான் நம்முடைய ஹெச்பி இருக்கணும். ஆனால் எனக்கு இருந்தது வெறும் 6. அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, 6 வச்சு ஆப்ரேஷன் செய்ய முடியாது, உடனடியாக இரத்தம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே டாக்டர்கிட்ட சொன்னேன், இல்லை டாக்டர் நான் கான்வென்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் டீச்சர்ஸ் உடனே அவங்க ஹஸ்பண்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க, நாங்கள் பிளட் கொடுக்குறேன்னு சொன்னார்கள். இல்லை என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள், நான் கான்வென்ட்டுக்கு போகிறேன் என்று சொன்னேன். நேரே கான்வென்ட்டுக்கு போனேன். எங்கள் கான்வென்ட்டில் உள்ள சேப்பலில் உள்ள டெபர்னாக்களை திறந்தேன், நற்கருணையை கையில் எடுத்தேன். எடுத்துகிட்டு சொன்னேன், என்னுடைய உடலில் யாருடைய ரத்தம் ஓடக்கூடாது. என்னுடைய மணவாளன், அவனுடைய மணவாட்டி, என்னுடைய உடலில் மணவாளராகிய உம்முடைய இரத்தத்தை தவிர வேறு யாருடைய ரத்தம் ஓடக்கூடாது என்று சொல்லி நற்கருணையை சாப்பிட்டுட்டு திரும்ப போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். அடுத்த நாள் காலையில் டாக்டர் கண்ணன் என்னை பரிசோதித்தார். பரிசோதித்த போது என்னுடைய பிளட் கவுண்ட் 12.5. ஜோரா கரங்களை தட்டுங்க, ஜோரா கரங்களை தட்டுங்க. 12.5 உயர்ந்திருந்தது. அவர் உடனே கேட்டார், எப்படி இதுனே? என் கூட இருந்த சிஸ்டர் சொன்னாங்க, டாக்டர் சூப்பு குடித்தாங்க, சூப்புலாம் குடித்தா வித்தின் டே இது பிளட் கவுண்ட் கூடாது, யாராவது பிளட் கொடுத்தால் ஒழியே என்று சொன்னார். நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் நேற்று எனக்கு என்னுடைய இயேசு பிளட் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இதுவரையிலும் என்னுடைய பிளட் கவுண்ட் 12.5 குறையவே இல்லை. கடந்த மாதம் டெஸ்ட் பண்ணுறேன், அதில் 13 இருக்கிறது. இன்னொரு அதிசயம், கிங்ஸ்லிக்கு தெரியும், அவங்க வீட்டில் இருக்கிற சமயம் கடந்த ஆண்டு ஒரு மாதிரி கொஞ்சம் சோர்வாக இருந்தேன். சொன்னாங்க, இல்லை ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க, ஒரு டெஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. போனேன். கடைசியில் பிளட் டெஸ்ட் எடுத்தார்கள். நம்ம எல்லாருக்கும் பிளேட்லெட்ஸ் 1,50,000 இருக்க வேண்டும். எனக்கு இருந்தது வெறும் 25,000. அந்த அவர் பரிசோதிட்டு ஒருவேளை தப்பாக தான் நான் பார்த்துட்டேன் போல் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து சொன்னார், சிஸ்டர் இன்றைக்கும் நான் கொஞ்சம் பிளட் எடுத்துக்கிறேன், இன்றைக்கி நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நான் சரின்னு சொல்லிட்டேன். அப்போ எதுக்கு எடுக்கிறார் அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை நேற்று நான் தப்பாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் எடுத்தாலும் அதே 25,000 தான். உடனே இருக்காங்க, சாட்சியாக சொல்கிறேன், கிங்ஸ்லி வந்திருக்கிறாங்க. அவர்களிடம் அவர் ஃபோன் பண்ணி கேட்டார், அந்த அம்மா உயிரோடு இருக்காங்களா, நடக்கிறாங்களா கேட்டாங்களா இல்லையா? அம்மா கேட்டாங்களா இல்லையா? ஆமாம். அன்புக்குரியவர்களே, அந்த சமயம் இங்கு இரவு ஜபம், 7 தான் வந்தேன். இரவு ஜபத்தில் கலந்து கொண்டேன், நற்கருணையும் கொடுக்க உதவி செய்தேன். எல்லாம் முடித்து நற்கருணை உட்கொண்டு போயிட்டேன். அடுத்த நாள் திருப்பலிக்கு சென்றேன், நற்கருணை உட்கொண்டேன். அடுத்த நாள் 3வது நாள் என்னுடைய பிளட் டெஸ்ட்டு கொடுத்தேன். அப்பொழுது என்னுடைய பிளேட்லெட்ஸ், சாட்சி அவ இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், 3 lakhs 3 லட்சமாக உயர்ந்திருந்தது. போன மாதம் எடுத்த போது ஒன்றுமே குறையலை, அதே இருக்கிறது. நற்கருணை நாதர் உயிர் வாழுகிற தெய்வம், உயிரோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த தெய்வம் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ வைக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆற்றலை கொடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஜெபம். எனவே அன்புக்குரியவர்களே, உயிருள்ள இயேசுவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.
பேசுகின்ற தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அவர் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல, பேசுகின்ற தெய்வம். இந்த நாளில் உங்களுக்கும் அநேகருக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அதற்கு முன்பாக நான் காலையில் 5 சொன்னேன். ஆனால் முடிக்க முடியலை, டைம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போவும் 5 சொல்லாமல் விடவிட்டதை மட்டும் சொல்கிறேன். போதை பொருளுக்கு அடிமையானாலும் இது கொலை குற்றம். இந்த உடல் என்னும் ஆலயத்தை போதை பொருட்களால் நீங்கள் அழித்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் கொலை குற்றம். 5வது கற்பனைக்கு விரோதமான பாவம். அடுத்தது 6வது கற்பனை, 9வது கற்பனை. 6வது கற்பனை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 9வது கற்பனை பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக. அன்புக்குரியவர்களே, விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை குறிச்சுக்க. விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. இணை சட்டம் 5ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை. நிறைய பேருக்கு நினைக்கிறாங்க இந்த சிஸ்டர் கண்ணாடி கூட போடலை, வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதுவும் இதற்கு சாட்சி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேசர், கண்ணுக்கு என்ன தெரியுமா ஒரு மெடிசன்? கண்ணுக்கு மெடிசன் என்ன தெரியுமா? தெரியாதா? இணை சட்டம் 34ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை. இணை சட்டம் 34ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை. நான் சொல்லுவேன், மோசே, நீர் மரிக்கும் வரை உன்னுடைய கண் பார்வை மங்கவில்லை. நீங்கள் பழைய பைபிள் எடுத்தீங்கன்னா தெரியும், கண் பார்வை மங்கவும் இல்லை, பல் உதிரவும் இல்லை இருக்கும். அதனால் பல்லுக்காகவும் கண்ணுக்காகவும் யார்கிட்ட வேண்டிக்கிறவேன்? மோசே வழியாக வேண்டிக்கிறவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகிற எவனும் தன் உள்ளத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஆணை இச்சையோடு நோக்குகிற எவளும் தன் உள்ளத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. ஆண்டவர் தெளிவா சொல்றார். நீ கண்ணால பார்த்தியனாலே நல்ல எண்ணத்தோடு இல்லாமல் இச்சையோடு பார்த்தாய் என்று சொன்னாலே அது பாவம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாட்களில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பல இளைஞர்களையும் ஏன் சொல்கிறேன், ஒரு அம்மா அன்னைக்கு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சிஸ்டர் வயசு இன்னைக்கு 74, எப்போ பார்த்தாலும் மொபைலே பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ இன்னைக்கு இளைஞர்களை சொல்ல முடியல, பெரியவர்கள் கூட எதற்கு அடிமையாயிருக்கிறார்கள்? செல்ஃபோனுக்கு அடிமையாயிருக்கிறார்கள், மொபைலுக்கு அடிமையாயிருக்கிறார்கள். வாட்ஸ்அப் என்னது நிலமா வருதாமே, ஃபேஸ்புக்கு அது இதுன்னு வருதான், எல்லாத்திலையும். தயவுசு சொல்கிறேன் மக்களே, உன் கண்கள் காண இச்சைப்பது, இதற்கு நீ அடிமையாகிற போது இந்த உடல் என்ற ஆலயத்தை நீ அழித்து போடுகிறாய். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை சொல்கிறது, இந்த உடலை எவனாவது அழித்தால் அவனை நான் அழித்து விடுவேன் என்று சொல்கிறார். நான் சொல்லலை, பவுலடியார் தெளிவாக சொல்கிறார். இந்த உடலை அழித்தால் நான் அவனை அழித்து விடுவேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த உடல் எப்படி பரிசுத்தமாக வைத்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. அதாவது நாம் இதில் ஒரு சில காரியங்களை நான் கேட்கிற போது, அதாவது நான் மோக பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேனா அதை யோசித்து பார்க்கணும். அல்லது ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ இச்சையோடு நான் நோக்கி இருக்கிறேனா? அதுதான் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27, 28 இறை வார்த்தைகளை சொல்லுவார். மத்தேயு 5, 27, 28 இறை வார்த்தை சொல்கிறது. அதுதான் ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குவது, ஒரு ஆணை இச்சையோடு நோக்காங்க. ஆணும் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் அங்கே எழுதும் அவர் விட்டுட்டார். ஆனால் பெண்களாகிய நாம் சரியா? அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 இறை வார்த்தையில், இந்த உடலுக்கு எதிராக நீ என்ன பாவம் செய்தாலும் சரி, அது இச்சைக்குரிய பாவமாக இருக்கும் என்று சொன்னால் இதுவும் 9வது கற்பனைக்கு விரோதமான பாவம். சுய இன்பங்களில் ஈடுபடுவது, மறைமுகமான பாவங்கள் செய்வது, உறுப்புகளை தொட்டு பார்த்து அனுபவிப்பது, எல்லாமே இது
9வது கற்பனைக்கு விரோதமான பாவம். அது மட்டுமல்ல, தன்னுடைய மனைவியை விட்டு பிற மனைவியை நோக்குகிறது 9வது கற்பனைக்கு விரோதமான பாவம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் டைவர்ஸ். ஏன் அன்புக்குரியவர்களே, நிறைய கேசஸ் வருது. ஒவ்வொன்றும் கேட்கும் போதெல்லாம் உண்மையிலேயே ஆண்டவர் அந்த சோதோம் குமாரா மேல் ஆண்டவர் எவ்வளவு கவலை கொண்டாரோ அதுபோல இன்று இந்த மக்கள் மேல் கவலை கொள்கிறாரோ என்று நினைக்கிறேன். நிறைய டைவர்ஸ். எதற்காக? அன்புக்குரியவர்களே, தயவுசெய்து சொல்கிறேன், இந்த உடல். அதனால தான் ஒரு 5 மெடிசன் நான் கொடுத்துருக்கல சொல்லுவேன். நீங்கள் டாக்டர்கிட்டே போக வேண்டாம் மக்களே. நானே சாட்சின்னு சொல்கிறேன்ல, டாக்டர்கிட்டே போக வேண்டாம். அதுக்கு நீங்கள் இந்த இதுலேயே நான் வந்து 5 மெடிசனை சொல்கிறேன், வேணா குறிச்சிக்கங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. என் உடல் ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம், நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. அதில் என்ன வாசிக்கிறோம்? கடவுள் நம் ஒவ்வொருவரையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். என்ன விலை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத இரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். எனவே இந்த உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். இந்த உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். எனக்கு இதில் வந்து 1988 ஆமாம் 88 அந்த சமயம் நான் கோவளத்தில் இருக்கிற போது தான் அப்படியே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டுகிட்ட கேட்டேன், இந்த இதையும் உடலால் பெருமைப்படுத்துங்கன்னு சொல்கிறீங்க, இதுக்கும் சரியான விளக்கம் எனக்கு வேணும். அதே சமயம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 இறைவார்த்தை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 இறைவார்த்தை. டக்குன்னு சொல்லணும்ல. எப்பொழுதும் துக்கமாயிருங்கள், மகிழ்ச்சியா இருங்களா? பிரைஸ் காட். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் சொல்லுங்கள், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ரைட், பிரைஸ் தி லார்ட். நான் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் ஜோரா கைதட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கம். அல்வி கவனிச்சுங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்களா? பிரைஸ் தி லார்ட். இடைவிடாமல் ஜெபம் சொல்றவங்க, இடைவிடாமல் ஜெபம் சொல்றவங்க நிஜமாவா? இப்போ மாட்டிக்கிட்டீங்க கை தூக்குனவங்க. இடைவிடாமல் ஜெபம் சொல்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இங்கே தான் எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. என் ஆண்டவரிடம் நான் கேட்டேன், ஆண்டவரே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எஸ் சிஸ்டர், எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுவாங்க, எங்களோட நல்லா விளையாடுவாங்க சிஸ்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. எஸ், பட் இடைவிடாமல் எவ்வாறு என்னால் ஜெபிக்க முடியும்? இடைவிடாமல் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்க முடியும்? இடைவிடாமலாக்கா இடையில எங்கேயும் பிரேக் இருக்க கூடாதுல்ல. நான் சொல்ற புரியுதா? பசிக்குதா இல்லையா? என்னை பார்க்குறத பார்த்தா ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இடைவிடாமல் எப்படி ஐயா ஜெபிக்க முடியும் என்று சொல்லி என் ஆண்டவரிடம் கேட்டபோது என் நேசர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதயம் இருக்கா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் இதயம் இருக்கா? ஒரு சில தலையே ஆட்டலை, இதயமே இல்லை போல இருக்கா இல்லையா? அப்பாட அடிக்குதா? அடிக்குதா? அடிக்காமலாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் சிஸ்டர். இது என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எப்படி அடிக்குதுமா? லப்பு டப்புன்னு அடிக்குதா? அருணுக்கு எப்படி அடிக்குது? அப்படி தான் அடிக்குதா? லப்பு டப்புன்னு தான் அடிக்குதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் நேசர் சொன்னார், உன் இதயம் ரான்சம் லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்குதுன்னு கேட்டார். அது சொல்லாமலே அடிக்கிறது. நம்மகிட்ட சொல்லிட்டு அடிக்குது இல்லை, அது சொல்லாமலே அடிக்கிறது. அப்படி என்றால் உன் இதய துடிப்பை என்னிடம் ஒப்படைத்து விடு. பிரைஸ் தி லார்ட். எப்படி ஒப்படைக்கணும்? அது என்னை அன்பு செய்து கொண்டே இருக்கட்டும் என்று சொன்னார்.
அப்போ நான் காலையில் எழுமணுன்னு சொல்லுவேன், ஆண்டவரே என் இதய துடிப்பு உம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கட்டும். ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ். அப்போ அது ஐ லவ் சொல்லும்போது என்ன ஆகும்? அடைக்குமா? என்னடா நம்ம அடைக்கலான்னு போகிறோம், அது ஐ லவ் அப்படின்னுக்குதே. அடைக்கவே அடைக்காது, உனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஐ பிபி லோ பிபி ஊதுறமா இல்லையா? என்ன சிரிக்கிறீங்க? ஊதுறமா இல்லையா? நிறைய பேருக்கு ஹை பிபின்னு மாத்திரை போடுறீங்கல்ல, லோ பிபின்னு மாத்திரை போடுறீங்களே, ஒரு மாத்திரையும் போடாண்டான். அந்த இரத்த ஓட்டம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட ஒப்பெடுக்க, ஆண்டவரே என் இரத்த ஓட்டம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். அப்போ அது எப்படி ஓடும்? எப்படி ஓடும்? க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். அது க்ளோரின்ட்டு ஓடும். அப்போ அங்கே நமக்கு ஹை பிபியும் லோ பிபி எதுவுமே வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதில் ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கர்த்தரையே பாடு, சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. கைகள் தட்டி பாடு, கைவலியே வராது. நடனமாடி பாடு, கால்வலியே வராது. என்ன பார்க்குறிய? பிரைஸ் தி லார்ட். அவரை பாடுங்க, அவரை புகழ்ந்து பாடுங்க. சக்கரை வராது, பிபி வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பங்களிலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்றான். நான் இந்த நாசில சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் நீ நான் என்று சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த சுவாசம் எடுக்கப்படும் என்று சொன்னால் பணம் எப்போ அடக்கம் அப்படிதான் சொல்லுவாங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கண்ணதாசன் அழகாக சொன்னார் இல்லையா? அருமையாக சொன்னார். இந்த சுவாசம் என்னிலிருந்து எடுக்கப்படும் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை மக்களே. இந்த சுவாசத்தை கூட என் நேசர் உன்னிடம் கேட்காமல் எடுக்க மாட்டார். அப்படி என்றால் ஆண்டவரே என் சுவாசம் உமக்கு ஆராதனை ஆயிக்கொண்டே இருக்கட்டும். அப்போ அந்த சுவாசம் என்ன பண்ணுது? ஐ அடோர் ஜீசஸ், ஆராதித்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ற உடல் உள்ளுறுப்புகள் உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். நம் உடலுக்குள்ளாக இருக்கின்ற அது இறப்பையாக இருக்கட்டும், அது பெரிய குடலாக இருக்கட்டும், அது சிறு குடலாக இருக்கட்டும், அது கணையமாக இருக்கட்டும், அது கல்லீரலாக இருக்கட்டும், எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளுறுப்புகளுக்குள் எந்த நோயும் வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் எலும்புகள், நரம்புகள், என்னுடைய சுரப்பிகள் எல்லாம் உமது புகழ் பாடட்டும் ஆண்டவரே. இந்த உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் நீர் வாசம் செய்யும் என்று காலையில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 6:19 படி இந்த உடலால் நான் கடவுளுக்கு பெருமை சேர்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லேலூயானா அர்த்தம் என்னமா? ஆண்டவரை போற்றுங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் இதை நினைக்கல, ஆனாலும் சரி எல்லா இடமும் சொல்லி கொடுக்குறேன், சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம் 1 6 வரை உள்ள இறைவார்த்தையில் அதை பற்றி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எந்த மொழியிலும் மாறுபடாத ஒரே மொழி அல்லேலூயா. ஒரே மொழி ஹல்லேலூயா. அது எந்த மொழியாக இருக்கட்டும், அது ஹிந்தியாக இருக்கட்டும், மராட்டியாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஹல்லேலூயா தான். எபிரேயத்தில் HAIL, ஹெயில், எல் யாவே. ஹேல் என்றால் வாழ்க, எல் என்றால் எல்லாம் வல்ல யாவே கடவுளே. யாவே எல்லாம் வல்ல யாவே கடவுளே மை வாழ்த்துகிறேன் என்பது தான் அதனுடைய முழுமையான அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? என்ன பார்த்தா என்ன சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்லுவீங்க. நான் என்ன சொல்லணும்? பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா அப்படி தானே சொல்லணும். நான் உடுப்பு போட்ட கன்னியாஸ்திரி, நீங்கள் என்ன பார்த்துட்டு குட் மார்னிங் சிஸ்டர், இந்த மூஞ்சை இப்படி திருப்பிக்கிட்டு போகிறேன்.
என்ன நினைப்பீங்க? சரி, நான் டீச்சர், நான் கிளாஸுக்கு போகிறேன். என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னை பார்த்து எப்படி சொல்லுவாங்க? குட் மார்னிங் சிஸ்டர். நோ சிஸ்டர் இல்லையா, அதனால் சிட் டவுன். என் ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய கிளாஸ் கவனிப்பாங்களா? கவனிக்க மாட்டா. ஏன்? ஏதோ ஒரு காட்டு பிராண்டி சிஸ்டர் வந்திருக்காங்க, இது போய் என்ன பாடத்தை நடத்த போகுது, அப்படி தான் நினைப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உலக பிரகாரமாக நாம் ஒருவரை வாழ்த்துகிற போது மற்றவர்கள் நம்மை வாழ்த்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் எல்லாம் வல்ல யாவே கடவுளே நானுமே வாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தடவையும் நமக்கு நேராக விண்ணகம் திறக்கப்படும். அந்த விண்ணக தந்தை நம்மை பார்த்து சொல்வார், மகளே நான் உன்னை வாழ்த்துகிறேன், மகனே நான் உன்னை வாழ்த்துகிறேன். இதைத்தான் பெந்தகோஸ்காரவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு அலேலியா 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 சொல்கிறாங்க. நம்ம ரோமன் கத்தோலிக்க திருச்சவங்க யாராவது நம்ம சொல்லிட்டாங்கனாக்கா, நம்மளை ஏதாவது கிண்டல் பண்ணிடுவாங்களோ, அல்லேலியா கிறிஸ்தவம் சொல்லிடுவாங்க. என்ன எப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க முன்னால்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லேலியா எப்படி சொல்ல வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது? உரத்த குரலில் அல்லேலியா என்ற துணை கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கட் ஷாட்ல போகுது, சரி பரவாயில்ல போகலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எனவே இந்த உடலால் நீ கடவுளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அப்போ இந்த உடலால் நீ பாவம் செய்தாய் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் உன்னை அன்பு செய்ய முடியுமா? யோசித்து பாருங்க. இந்த தவக்காலத்திலாவது என் உடல் ஆவியான தங்குகின்ற ஆலயம், இச்சைக்குரிய பாவங்களோ அல்லது நான் திருமணமானவனாக இருந்தால், திருமணமானவளாக இருந்தால், நீ பார்க்க வேண்டியது உன் கணவனை மட்டும்தான். நீ பார்க்க வேண்டியது உன்னுடைய மனைவி மட்டும்தான். அடுத்த பெண்ணையோ அடுத்த ஆணையோ இச்சையோடு நோக்காதே, அது பெரிய பாவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 நான் இதை சொல்கிறேன், இதெல்லாம் இருக்காயின்னு மட்டும் தயவு செய்து கண்களை மூடியவாறு இரு கரங்களை நெஞ்சோடு வைத்துக் கொள்ளுங்க. 2 கையை நெஞ்சோடு அழுத்தி பிடிங்க. நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்க. மோக பாவம் செய்திருக்கிறேனா? நான் ஒரு ஆணை அல்லது பெண்ணை இச்சையோடு நோக்கினேனா? தூய எண்ணம் இல்லாமல் அவர்களை பார்த்திருக்கிறேனா? சுய இன்பம், ஓரின சேர்க்கை, கெட்ட புத்தகம் படித்தல், இவற்றின் மூலம் என் மனம், உடல் இவற்றின் புனித தன்மையை கெடுத்திருக்கிறேனா? எனது பார்வை, பேச்சு, நடத்தை, உடல் அசைவுகள் மூலம் பிறருடைய மனதில், எண்ணத்தில் தவறான இன உணர்வை தூண்டினேனா? நல்ல எண்ணங்கள், ஆசைகள் கடவுளின் கொடை என எண்ணி நன்றி செலுத்த தவறினேனா? தவறான எண்ணங்கள் ஆண்டவரிடம் இருந்து வருவது அல்ல, என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் இருந்திருக்கிறேனா? கற்பழிப்பு, பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்கிறேனா? எனது உடல் இச்சையும் பூர்த்தி செய்ய குடும்ப நபர்கள் அல்லது சகோதரர்களை தவறாக பயன்படுத்தி இருக்கிறேனா? இறைவனின் ஆலயமான எனது உடலை பேணாமல், தூய்மையாக வைக்காமல், கவனிக்காமல் இருந்திருக்கிறேனா? மன தூய்மையை கெடுக்கக்கூடிய ஆபாச படம், புத்தகம், திரைப்படம், சுவரொட்டிகள், வலைத்தளங்கள்,
இவற்றின் மூலம் ஆபாச உரையாடல் நடத்தினேனா? தவறான செயல்களை கற்பனை செய்தேனா? புனிதமற்ற சிந்தனைகளை வளர்த்திருக்கிறேனா? ஒரு சிலர் விலங்குகளோடு புணர்கிறார்கள். அவ்வாறு ஏதாவது செய்திருக்கிறேனா? நிச்சயம் செய்யப்பட்ட எதிர்கால கணவன் அல்லது மனைவியோடு திருமணத்திற்கு முன்பே உடல் உறவு கொண்டேனா? திருமண திருவருட்சாதனத்தை பாவத்தை அறிக்கையிடாமல் நான் நற்கருணை பெற்றிருக்கிறேனா? குடும்ப கட்டுப்பாட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றிருக்கிறேனா? குழந்தை பேற்றை தடை செய்கின்ற கருத்தடை சாதனங்களை பயன்படுத்தியிருக்கிறேனா? இயற்கையான முறையின்றி கருமுட்டை விந்தணுக்கள் இரவல் பெற்று பெறப்படும் குழந்தையை உருவாக்க என்னை உட்படுத்தியிருக்கிறேனா அல்லது பிறரை தூண்டி இருக்கிறேனா? இறை சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இன்பத்திற்கு மட்டும் உடல் உறவு கொண்டு குழந்தை பேற்றை தவிர்த்தேனா அல்லது தள்ளி போட்டேனா? குடி போதையில் மது மயக்கத்தில் மனைவியோடு உறவு கொண்டேனா? உறவின் போது வாழ்க்கை துணை வடிவில் பிறரை கற்பனை செய்து சகித்தேனா? எனது கவர்ச்சியான ஆடை அலங்காரத்தின் மூலம் பிறரின் இச்சையை தூண்டினேனா? உடலை வெளிக்காட்டி பிறரை பாவம் செய்ய தூண்டினேனா? உறவிற்கு பின்னால் புகைப்படம் போன்றவற்றை இச்சை ஏற்படும் போது கண்டு சுகிப்பதற்காக வைத்திருந்தேனா? ஆபாசமான விமர்சனங்கள் செய்தல், தவறான நோக்கில் தொடுதல், தவறாக பார்த்தல், ஆபாச உரையாடல்கள் செய்திருக்கிறேனா? கள்ளமற்ற மனிதர்கள், குழந்தைகள், மென்மையான பலவீனமான இதயம் கொண்டவர்களை என் ஆபாச உரையாடல் மூலம் தவறிழைத்திருக்கிறேனா? ஏழாவது 10வது கற்பனைக்கு விரோதமாக நான் செய்த பாவங்களும் எனக்குரியதில்லாத மற்றவருடைய பொருளை கவர்ந்திருக்கிறேனா? கையூட்டு வாங்கியிருக்கிறேனா? சற்று எண்ணி பார்ப்போம். ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற இந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, இந்த உடல் என்ற ஆலயத்தில் அவருக்கு வழிபாடு செலுத்தக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவதற்காகத்தான் இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரிடம் சற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, அனைவரும் சற்று எழுந்திருங்கள். அப்படி எழுமி நில்லுங்க. நற்கருணை நாதரை மட்டும் உற்று பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருகிற இந்த நேரம்
அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிற நேரம், உங்களுக்கு பலத்தை கொடுக்கிற நேரம். அவரை மட்டும் உற்று பாருங்க. முழுமையாக ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாருமையா என்று கேளுங்கள். ஆண்டாண்டு தோறும் வருகிற தவக்காலமாக இந்த தவக்காலம் எனக்கு இருக்கக்கூடாது. வாடிக்கையாக நான் செய்கின்ற பாவ சங்கீர்த்தனமாக இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில ஒரு புதிய வல்லமை கடந்து வர வேண்டும், ஒரு புதிய ஆற்றல் கடந்து வர வேண்டும். அவரிடமாய் உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு பாவ மன்னிப்பு பாடல் வழியாக ஆண்டவரோட மன்னிப்பு கேட்போமா? உண்மையான ஒரு மனஸ்தாபப்படுங்க. ஆண்டவர் மன்னிப்பார், முழுமையாக மன்னிப்பார். உன் குற்றத்தை உனக்கு உணர்த்தி கொடுப்பார். என் அன்புக்குரியவர்களே, 2 அரசராகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையில் இறைவார்த்தையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பெண் வருகிறாள். ஒரு இறைவாக்கியனுடைய மனைவி, அவருடைய மனைவி இறந்து போனாள். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் கணவர் நீதிமான், உமக்கு தெரியும் யா. எலிசாட்ட வந்து சொல்றா, உமக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்க என் 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக கேட்கிறாங்க, என்னால் எப்படியா கொடுக்க முடியும் என்று அழுதாள். அப்பொழுது எசையா இறைவாக்கினர் கேட்டார், உன் வீட்டில் என்ன வச்சிருக்கிற? என் வீட்டில் ஒண்ணுமே இல்லை, கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, கொஞ்சோண்டு கலையத்துல எண்ணெய் தான் இருக்கு என்று சொன்னாள். எலிசா சொன்னார், வீட்டுக்கு போ, கதவை முடிக்க, எல்லா பாத்திரங்களையும் எடுத்து வை, பக்கத்து வீட்டில் இருக்க எல்லா பாத்திரத்திலாம் வாங்க, அந்த பாத்திரங்களில் வச்சிருக்கல எண்ணெய் அதை ஊற்று என்று சொன்னார். காலி பாத்திரங்களை கொண்டு வர சொன்னார். ஊற்றினாள், நிரம்பியது. மீண்டும் ஏதாவது பாத்திரம் இருக்கா? இல்லம்மா, எல்லா பாத்திரங்களும் நிரம்பி விட்டது. அதோடு அந்த எண்ணெயும் நின்று போனது. எலிசாட்ட வந்து கேட்கிறான், இல்ல நிறைய எண்ணெய் வந்திருக்கு, இதை விற்று உன் கடனை அடைத்துக்கொள் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, காலி பாத்திரங்களாக நாம் எப்பொழுது இருக்கிறோமோ அப்பொழுதுதான் தூய ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களை காலியாக்குங்க. உன்னுடைய பாவம் உன்னை ஆளுகை செய்திருக்க வேண்டாம். கொடுங்க ஆண்டவர்கிட்ட, என்னை காலி பாத்திரமாக மாற்றும் ஆண்டவரே. அந்த எலிசா அவளுக்கு சொன்னது போல இன்று எனக்கு நீர் சொல்லும் ஐயா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார். நான் பாவி கரங்களை உயர்த்தியவர்களாய் 2 கரங்களை உயர்த்துங்க. டோட்டல் சரண்டர். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உடைய முன்னிலையிலே நான் ஒன்றுமில்லாதவளாக நின்று கொண்டிருக்கிறேன் அப்பா. இன்றைய நாளிலே என்னை மாற்றியவராய், என் வாழ்க்கை மாற்றப்பட்டதாக, இன்று என்னுடைய உடல் நோயிலிருந்து
எனக்கு விடுதலை தருவீராக சுவாமி என்று சொல்லி எல்லோரும் வாய் திறந்து துதிப்போமா, எல்லோரும் வாய் திறந்து துதிப்போமா. ஹalleluya 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 அடிக்கடி வயிறு வலிக்கும், அல்சர் அப்படி என்று சொல்லி மருந்தெடுக்கிற 2 பேருக்கு ஆண்டவர் முழு குணத்தை கொடுக்கிறார். யாராவது இருக்கிறீங்களா? மற்றவங்க எல்லாரும் கையை கீழே போடுங்க. அல்சரோட வந்தவங்க, அல்சர் நோய் என்ன மருந்து எடுக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை குணப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நல்லா தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஓ ரபாலது சந்தினி கரபல பாபா, ஓ ரமாலது சந்தினி கரபல பாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஓ கபாலது சந்தினி பாபா பாபா. யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் கடுத்து போகும். இன்னொன்னு கல் அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு 6 பேரை ஆண்டவர் காட்டுகிறார். முழுமையான விடுதலை என்று பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். ஓ ரபால் அதிகரபலு சந்தனே கரபல பாபா. ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. குடும்பத்துல பிரச்சனை, ஆமென். அமைதி இல்லாத சூழல்ல வந்திருக்கிறவங்க, அமைதி இல்லாத சூழல்ல வந்திருக்கிறவங்க, கணவன் மனைவியிடையே சரியான புரிதல் இல்லாமல் எப்போதும் கணவனிடம் சண்டை உண்டு, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலையில கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்ற 4 பேருடைய கண்ணீரை நேசர் துடைத்து போடுகிறார். கலங்காதே என்று சொல்லுகிறார். அமைதியை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஓ ரபால் அது சந்தினி கரபல பாபா. ஹalleluya ஹalleluya. முதுகு தண்டுவடத்துல வலியோட யாரோ வந்திருக்கீங்களா? பின்னால முதுகு, அதாவது ஸ்பைனல் கார்டு, அந்த இடுப்பு பக்கத்துல 2 ஜாயின் பண்ற இடத்துல வலி. பிரைஸ் தி லார்ட். 1 2 3 4 5 6 7 நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை தொட்டு குணப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ராத்துக்கு ரஷப்தானி இவலது சபாபா. பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ராஜா. மாதுகுலே சங்கர வீக்கர பாபா. ஹalleluya ஹalleluya. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற 2 பேருடைய கர்ப்ப பாத்திரத்தை ஆண்டவர் தொட்டு 2 அரசராகமம் 4ஆம் அதிகாரம் 15 16 இறைவார்த்தையின்படி அடுத்த ஆண்டு இதே நாளில் உன் கையில் குழந்தை இருக்கும் என்று சொல்றார். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்க யாராவது இருக்கீங்களா? Praise the Lord. நம்புறீங்களா? அடுத்த ஆண்டு இதே நாள்ல குழந்தையோடு ஆண்டவர் உங்களை சந்திப்பார். ஜோர கரங்களை தட்டுங்க. நான் இந்த இடத்துல உண்மையா சொல்கிறேன், சாட்சியாக சொல்கிறேன். எனக்கு என் நேசர் 107 பேர குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அதில் முக்கியமான ஒரு சாட்சி என்னன்னு சொன்னா, ஒரு பையன் முடிச்சூரில் இருக்கும்போது தான் வந்தான். 2 பேரும் வந்து முழங்கால் போட்டாங்க. தள்ள கை வச்சேன். கை வைத்த போது உனக்கு கையில் உனக்கு அடுத்த வருஷம் குழந்தை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அந்த பையன் எழும்பி என் கையை பிடிச்சி எங்களுடைய குரோட்டை இப்படி இருக்கும் அப்படி சுற்றி அப்படி வந்துட்டு சொன்னான். என்ன சிஸ்டர் சொன்னீங்கன்னா, உனக்கு குழந்தை இருக்கு, 6 வருஷம் குழந்தை இல்லை, குழந்தை இருக்குப்பா அப்படி சொன்னேன். எப்படி சிஸ்டர் குழந்தை இருக்கும்? எனக்கு ஆண்மையே கிடையாது. எங்கள் அம்மா உங்கள்கிட்ட வந்து ஜெபிக்க சொன்னாங்க, ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறதுக்கு நீ போடா, அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்தேன். எப்படி குழந்தை இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. நான் சொன்னேன், சாரா பிள்ளையை பற்றிக்கிட்டானா உன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றிடுவாடா, அடுத்த ஆண்டு நீ பிள்ளையோட வருவா என்று சொல்லி அனுப்பிட்டேன். 2வது மாதம் அவள் கன்சீவானா. முதல்ல ஒரு பெண் குழந்தை, நார்மல் டெலிவரி. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழித்த பிறகு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். என் நேசர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும் மக்களே. 107 குழந்தை. இந்த 108வது குழந்தை ஒரு அம்மாவுக்கு, ஒரு பொண்ணுக்கு இது 6வது மாதம் தருவார்.
அதனால ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. நம்பிக்கையோடு குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் 2 அரசராகமம் 4ஆம் அதிகாரம் 15, 16 இறை வார்த்தையை படிக்கணும். 2 அரசர் 4ஆம் அதிகாரம் 15, 16 இறை வார்த்தையை படித்து நன்றி சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. நெஞ்சு ஒரு மாதிரி அடிக்கடி படபடப்பட்டு ஒரு மாதிரி இருக்கும், படபடப்பாட்டம் இருக்கும். யாரா வந்திருக்கீங்களா? ஒரு மாதிரி படபடப்பா, ஒரு நெஞ்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிக்கிறாப்புல இருக்கும், அடிக்கடி நெஞ்சு வலி வந்துட்டு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் முழு விடுதலை தருகிறார். நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு, நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நன்றியோடுமை துதிக்கிறேன் ராஜா, நன்றியோடுமை துதிக்கிறேன் ஆண்டவரா. காலு அடிக்கடி அப்படியே தீப்பற்றாப்புல எரியும். அப்படி யாரா வந்திருக்கீங்களா? உள்ளங்கால். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. உள்ளங்கால் எரிச்சலோடு வந்த உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் 7 பேரை சொல்றாரு. அப்படி வந்திருக்கவங்க 1 2 3 4 5 6 7 கரெக்ட். அந்த 7 பேருக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ரிபால் அது சந்தினி கரபா பாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஓ ரபால தீக்கரபா பாபா. ஆமென். திருப்பாடல் 107:20 சொல்கிறது, வார்த்தை அனுப்பி குணப்படுத்து என்று சொன்னீங்களப்பா. பல்வேறு நோய்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளை உடைய வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளாய் அனுப்பி செபிக்கிறேன் ஆண்டவர். ஏசாயா 53:4-5 சொல்கிறது, உன் பிணிகளை நான் ஏற்றுக்கொண்டேன், உன் நோய்களை நான் சுமந்து கொண்டேன், நீ நலமாக தண்டனை என் மீது விழுந்தது. 1 பேதுரு 2:24 படி அவருடைய காயங்களால் நீ குணமடைந்துட்டீங்கன்னு சொல்றீங்களப்பா. உன்னுடைய காயங்களால் குணமடைந்துட்டோம் என்று அந்த பிள்ளைகள் விசுவாசிக்க கிருபை தருவீராக சுவாமி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. எரேமியா 30:17 படி நான் உனக்கு நலமளிப்பேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. என் தெய்வீக மருத்துவராக இருந்து பல்வேறு நோய்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளை குணப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி நன்றி. இடது கை தூக்கும் போது வலி இருக்கும், ஷோல்டர் வலி, இந்த ஷோல்டரில் நெக்கோட வலி இருக்கும், தூக்கும் போதெல்லாம் வலி இருக்கும். எதுவுமே கடினமான பொருள் எல்லாம் தூக்க முடியாது. அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். நம்புறியாமா? நம்புறியா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 அப்பா. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. கடன் பாரத்தோட ஏறக்குறைய எத்தனை பேர் ராஜா சொல்லுங்க? 22 பேர் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். கடன் பாரத்தோட வட்டி கொடுக்க முடியாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுக்க சொல்றார். கடன் பாரத்தை யார்கிட்ட கொடுக்க சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 12, 13 இறை வார்த்தையின்படி அதை மட்டும் வாசித்து நன்றி சொல்லுங்க. கடன் பாரத்தோட இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அடுத்த முறை நான் இங்கு வரும்போது சாட்சி சொல்வேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. உங்களுடைய கடன் பாரங்களை ஆண்டவர் திருப்பி கொடுக்க வைக்கிறார். கடந்த முறை நான் சேலத்துக்கு போயிருந்த போது அந்த அம்மாவுக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க, ஒரு டீச்சர் சாட்சி சொன்னாங்க. நிறைய சாட்சிகள் உண்டு. அதில் அந்த டீச்சர் சொன்ன சாட்சி, இல்லை சிஸ்டர் நான் உங்களுடைய யூடியூப்பில் அதை பார்த்தேன், அதுக்கப்புறம் ₹1 காயின் எடுத்து போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். 3வது மாதம் அவங்களுடைய கடன் எவ்வளோ தெரியுமா? நான் சொன்னா நீங்கள் எனக்கே ஷாக்காக இருந்தது. 3 கோடி 3 கோடி 3 கோடி எப்படி கொடுப்பேன் என்று சொல்லி. ஆனால் இது போட்டு 2வது மாதம் என்னுடைய மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது. வெளிநாட்டுக்கு சென்றான். அங்கே போய் அந்த கம்பெனியில் சொன்ன போது அந்த கம்பெனி அந்த என்னது லோனை நாங்கள் அடைக்கிறோம், உன்னுடைய சேலரியிலேருந்து நீங்கள் கொடுத்துக்கணும் என்று சொன்னார்கள். என் ஆண்டவர் என் கடனை அடைத்து போட்டார் என்று சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்களுடைய வலது கரத்தை அப்படியே தலைமையில் வச்சுக்காங்க. ஆண்டவர் தொட்டு உங்களை குணப்படுத்துவார். நீங்கள் வெளியில் சொல்ல முடியாத வியாதிகள் இருக்கலாம். மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் பணம் கொடுத்து மாத்திரையை போட்டுக்கிட்டே இருக்கலாம். காலையில் போடுறீங்க, மாலையில் போடுறீங்க, நைட்டில் தூக்கம் வரல, புரண்டு படுக்கிற ஒரு 18 பேரை ஆண்டவர் சொல்லுகிறார்.
18 பேருக்கு இன்றிலிருந்து நல்ல உறக்கம் வரும் என்று சொல்கிறார். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்படியே தள்ள கை வச்சு சொல்லுங்க, இயேசுவே, 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 உமது நாமத்தை தவிர வேறு ஒரு நாமத்தை நான் நம்பவில்லை. இயேசுவே, இயேசுவே, உமது உயிருள்ள வார்த்தைகளை எனக்குள் அனுப்பி என்னை குணமாக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, என் பிணிகளை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, உமது காயங்களால் என்னை குணமாக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, உமது வார்த்தைகளை எனக்குள் அனுப்பி எனக்கு வல்லமையை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்று பார்வையற்றவர்களை குணப்படுத்தியவரே, கேட்க முடியாதவர்களை கேட்க வைத்தவரே, உடல் நோயோடு வந்தவர்களை தொட்டு குணப்படுத்தினவரே, முடக்கவாதத்தோடு வந்தவர்களை நடக்க வைத்தவரே, இன்றும் எனக்கு பூரண சுகத்தை, புதிய ஆற்றலை தந்து கொண்டிருப்பதற்காக நான் நன்றி கூறுகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய கூடியே இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவருடைய இரக்கத்துக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக தயார் செய்வோம்.
மீட்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயத்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியார் நன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய